மௌனம் வெரி பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்டு. ரொம்ப கூர்மையான ஆயுதம். யாருக்கெல்லாம் இது தெரியும்? மௌனத்துக்கு 2 பக்கம் இருக்குங்க. ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஃபர்ஸ்ட் சைடு, ஆப்போசிட் சைட்லேருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் வன்மத்தின் வெளிப்பாட்டையும் சுக்குநூறு ஆக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் மௌனம். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம கோபப்படுத்தி அதில் குளிர்காயிற நோக்கத்தில் வரக்கூடிய வன்ம வார்த்தைகளை நாம் வாங்கி பதில் பேசாமல் மௌனமாக இருந்தால் அந்த அனைத்து வார்த்தையுமே பிரபஞ்சம் திருப்பி அவங்களுக்கே கொடுக்கும். அதுவும் எப்படி? அப்படியேவா கொடுக்கும் பிரபஞ்சம்? இல்லைங்க, 2 மடங்காக திருப்பி கொடுக்கும். இது என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. சிம்பிளாக சொல்லணுமா? ஓகே. ஒரு முட்டாளுக்கு மௌனத்தை விட சிறந்த பதில் கொடுக்க முடியாது. புரியும்னு நினைக்கிறேன். மௌனத்தோட இன்னொரு பக்கம் அது எப்படி இருக்குன்னா, நம்ம செஞ்ச எல்லா நல்லதுக்கும் நிறைய பாராட்டு, நிறைய பரிசு இந்த மாதிரி கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இதே மௌனத்தை நம்ம ஆயுதமாக எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் மௌனமாக இருக்கும்போது அனைத்து சாதனையிலையுமே இந்த மௌனம் நம்மக்கிட்ட இருந்தால் அது நமக்கான மதிப்பையும் நமக்கான கௌரவத்தையும் உயர்த்தி கொடுக்கும். இதுலேயே இன்னொன்று இருக்குது, வஞ்ச புகழ்ச்சி. நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. முகத்துக்கு நேராக வரக்கூடிய நல்ல நல்ல விமர்சனங்கள், அதற்கும் நம்ம மௌனமாகவே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இங்கே எந்த வேலையும் ஆகலை, நம்ம அடுத்தவங்கள பார்க்கலான்னு அடுத்த பக்கம் போவாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? மௌனம் சின்ன வார்த்தை தான். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் இந்த சின்ன வார்த்தை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எங்கேயும் நம்மளை கௌரவமாக நிற்க வைக்கும். எங்கேயும் நம்மளை தோற்க விடாது. மௌனமாக இருக்கிறது கோலத்தனம்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பதிலாக இருக்கட்டும். மௌனமாக இருப்போம். பார்ப்போங்க.